படைப்புகள்ல யாருக்கும் என்ன கிடையாது, துன்யாவிலையும் அதிகாரம் கிடையாது, ஆகிரத்திலையும் அதிகாரம் கிடையாது. எந்த ஒரு படைப்புக்கும் துன்யாவிலையும் அதிகாரம் கிடையாது. மனுஷன் என்ன நினைக்கிறான், துன்யால என்ன வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன். ஏன் நான் எல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு முடியாட்டி பார்ப்போம், அல்லாட்ட கேட்போங்கிற மாதிரி இருக்கு மனுஷனுடைய செயல்பாடுகள். நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹனுடைய உதவி இன்றி எந்த ஒரு அசைவும் மனிதனால செய்ய முடியாது. அசையும் அசைவுகள் அல்லாஹனுடைய கருணை. இந்த உயிர் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், இந்த உடல் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அறியாமையினாலும் அநியாயத்தினாலும் நாம மதமை கொண்டு அலைந்தால் அதற்குரிய விலையை நாம கொடுக்க வேண்டியது இருக்கும் மறுமையில. அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த உலகமும் நம்மளோடது இல்ல, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை. மறு உலகம் நம்ம கையில இல்ல. நாளைக்கு மறுமையில் எல்லோரும் நிர்வாணமாக அல்லாஹ் முன்னாடி மஹ்ஷரில் நிக்க வேண்டியது இருக்கிறது. உராத்துன் உஃபாத்தாக நாம் நிக்க வேண்டியது இருக்கிறது. அதுல முதல்ல ஆடை அணிவிக்கப்பட போறவர் இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவர்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை பற்றி அல்லாஹ்னுடைய தூதர் பேசிட்டு சொல்றாங்க, யாரும் தன்னுடைய அமல்களால் சொர்க்கத்துக்கு போய்விட முடியாது. நான் செய்யற விஷயம் எனக்கு இந்த உலகத்துல உதவி செய்யும்னா இந்த உலகத்திலையும் உதவி செய்யாது. மறுமையில உதவி செய்யுமா, நான் செய்யக்கூடிய நன்மைகளாவது எனக்கு மறுமையில உதவி செய்யுமா, அதுவும் உதவி செய்ய போறதில்லை அல்லாஹ்னுடைய கருணை இருந்தாலே தவிர. இதை கேட்ட உடனே முன்பின் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நமக்கு என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருமோ, நம்மளுக்கு படிக்கும் போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருமோ, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கும் போது என்னென்ன கேள்விகள் எல்லாம் வருமோ, அந்த எல்லா கேள்விகளையும் கேள்வியாக கேட்டு பதில் பெற்று இந்த மார்க்கத்தை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்கள். என்னது உங்களோட நிலைமை யார சொல்ல, உங்களுக்குமா அந்த நிலைமை அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்குமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அறிவிக்கப்பட்டு அப்படிப்பட்ட நபியாகிய உங்களுக்குமா அந்த நிலைமை அப்படின்னா, ஆமா அல்லாஹ்னுடைய கருணை இல்லாட்டி எனக்கும் அதே நிலைமை தான் சொல்றாங்க அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரிலையும் முஸ்லீம்லையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்க, அல்லாஹ்னுடைய கருணை இன்றி அல்லாஹ்னுடைய அருளின்றி யாரும் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. இவருடைய சொஹபத் இருந்தா அவருடைய சொஹபத் இருந்தா நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இவருடைய ஷஃபாஅத் இருந்தா அவருடைய ஷஃபாஅத் இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் மனசு வச்சா மட்டும்தான் நாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். மனிதர்கள் ஏன் இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு என்ன தெரியல, அல்லாஹ்னுடைய மகத்துவம் தெரியவில்லை. அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்லி காமிக்கிறாங்க, உங்களிலேயே அதிகமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களிலேயே வச்சு அதிகம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவன் நான். இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்க, நான் அல்லாஹுனுடைய மகத்துவத்தை அறிந்தனால் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். நாம் அல்லாஹ்வை பயப்படல, தாந்தோணித்தனமா நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன, நாம ஷிர்க் வைக்கும் நம்மளுடைய சமூகம் அஞ்சல அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்னுடைய மகத்துவம் அறியாமை. அல்லாஹ்னுடைய மகத்துவத்தை பத்தி தெரியல, அவனுடைய கண்ணியத்தை பத்தி தெரியல, அவன் யாருன்னு தெரியல. அதனுடைய விளைவு என்னது, என்ன வேணுமோ செய்வேன், வாழ்க்கையில நான் என்ன வேணுமோ செய்வேன், அது ஷிர்க்குங்கிற பாவம் உட்பட எந்த பாவத்தை வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற தைரியம், குருட்டு தைரியம்.